இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நினைச்சேன் நம்ம இழுத்த வம்புக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி அசிங்கமா ஆம்பளை இல்லாத நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு இவ்வளவு கோழையா இருப்பானுங்கன்னு நினைக்கல. இப்ப என்னக்கா பண்றது? அருவா கத்தியோட நிக்கிறாங்களேக்கா. ஏய், இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? ஜானனை பார்த்து அப்படி பேசுன, இப்ப பயந்துட்டு உள்ள உட்கார்ந்திருக்க. ரொம்ப தைரியமான ஆளே, கதவை திறக்க வேண்டியதானே? கதவை திற. அண்ணா, அவ பயந்துட்டானே, டம்மி பீஸ். சும்மா வீட்டுல ஆம்பளைங்க இருக்க தைரியத்துல குரல் குத்துருக்கா. இப்ப வீட்டுல யாருமே இல்லைல்ல, அதான் பயந்துட்டு உள்ளே இருக்கா. இவெல்லாம் அடிச்சா நம்ம தொழிலுக்கு அசிங்கண்ணா. போயிடலாண்ணா. ஏய், அப்பெல்லாம் போக கூடாதுடா. இவ பார்த்த வேலைக்கு பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு தாண்டா போனோம். ஏய், கதவை விடுறா. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? கதவை உடைச்சு உள்ள வந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏய், எதுக்குடி பயப்படுற? இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஏய், கதவை விடுறா. சரிண்ணா. அக்கா, அக்கா, உங்க அண்ணனுக்கு 4வது எஃப்ஐஆர் ரெடி ஆயிடுச்சுடா. போய் வாங்கிக்க சொல்லு. நல்ல வேலை. நான் கூட ரொம்ப பயந்தக்கா, சமாளிச்சிட்டோம். பிருந்தா, நம்மளால முடியும் நினைச்சா எதுவா இருந்தாலும் முடியும். இவனுங்களாம் துக்குடா பசங்க. இவனுங்களுக்கெல்லாம் பயந்தான்னு வச்சுக்கோ, நம்மளால வாழவே முடியாது. எப்போ அவனுங்க வீட்டுல ஆம்பளைங்க இல்லைன்னு தெரிஞ்சு வந்தானுங்களோ அப்பவே இவனுங்களாம் கோழன்னு தெரியுது. அவனுங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா? நல்ல வேலை, கண்மணி அக்கா தூங்க போயிருச்சு. முழிச்சிருந்தானா அவளும் சேர்ந்து ஒரு கை பார்த்திருந்திருப்பா. டேய், இந்த மாதிரி உங்களை அடி வாங்கிட்டு வர சொன்னாடா? இல்லண்ணா, உனக்கு ஒரு அசிங்கம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லண்ணா. அதான் துடிச்சு போய் கிளம்பணும். இப்படி ஒரு சம்பவமா ஆயிப்போச்சுண்ணே. வேணாம், என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க, போயிடுங்க. டேய், போங்கடா. வாங்கடா. வீரா, உனக்கு எனக்கு இருக்கிற இந்த கணக்கை நான் முடிக்காம விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் இதை நான் 100 மடங்கா திரும்பி கொடுப்பேன். பிருந்தா, பிருந்தா, எங்க வேலையா இருக்கு? யாரையும் காணோம். கார்த்திக், வா. வந்துட்டீங்களா? ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? எங்க வேலை முடிஞ்சன்னு ஒரு டீ சாப்பிட கூட விடல. அவ்வளவு தூரம் நிக்காம அழுத்திட்டு வந்திருக்கேன். இல்லனா மதியத்துக்கு மேல பொறுமையா வந்திருப்போம். சிரிக்காதடா டேய். பிருந்தா, கண்மணி எங்க? உள்ள இருக்காங்க மாமா. சரி, அவ சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க மாமா. சரி. சார் ஏன் கால் பண்ணல? சார் என்ன பிரம்மச்சாரியா? உங்களுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால? ஏய், நான் அப்ப கார் ஓட்டிட்டு இருந்தேன். போன் கொடுங்க. எதுக்குடி? போனை குடுறோம். போனுங்க. என்னடி பண்ற? என்னது? என்னது? அந்த மது உனக்கு 2 தடவை கால் பண்ணிருக்கா. நீயும் அதை அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்க. அப்போ சார் கார் ஓட்டிட்டு இருந்தீங்களா இல்ல கார் தானா ஓடிக்கிட்டு இருந்துச்சா? ஏய், அவ பர்ச்சேஸ் விஷயமா போன் பண்ணியிருந்தா, அதுக்காக பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவளும் நீயும் ஒண்ணா? அதேதான் நானும் கேக்குறேன். அவளும் நானும் ஒண்ணா?
அவளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறல. எனக்கு எங்கடா இம்பார்ட்டன்ஸ்? அட கடவுளே. மேடம் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு டைம் இல்ல. இங்க பாரு, நீ சம்பந்தம் இல்லாம பேசி ட்ராக்க மாத்திட்டு இருக்க. நேத்து வீடேறி அடிக்க வந்திருக்கானுங்க, ஏன் என்கிட்ட சொல்லல? அதெல்லாம் விடு, நீ அவனுக்கு அட்ரஸ் கொடு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? அதுக்கு நீ ரீசன் சொல்லு. சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறாள. அவனுங்க எல்லாம் வெட்டி கதை பேசுறவனுங்க, சின்ன பசங்க. அப்படியா? நம்ம அப்படியா? நம்ம எவ்வளவு மெச்சூர்டு கப்பல் இல்ல. இங்க வா. மெச்சூர்ட் கப்பலுக்கு ஏக்கம் இருக்க கூடாதா? இருக்கும் இருக்கும். அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்க கூடாதா? பேசணும். அப்புறம் எதுக்கு நான் சமாளிக்கிற? சரி சரி சரி, சாரி சாரி சாரி. சார் அப்படியே வந்து மன்னிப்பு கேப்பீங்க, நான் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடும்ல. சரி, என்ன தாண்டி பண்ணணும்? என்ன சொன்னாலும் கேப்பியா? கால விழு. என்ன கால விழுன்னு சொன்ன? வீரா, இந்த கைய காலா நினைச்சு கேக்குறேன், மன்னிச்சு. எங்க கொஞ்சம் சிரி சிரி. ஏதாவது பேசி சிரிக்க வச்சிருன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு போ. சமாளிச்சிட்டாயா? ஏன் வர போறானோ? நல்லா இருக்கு. ஏமா, இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா. மரா, நல்லா இருக்கா? இதை நான் எடுத்துக்கிட்டுமா? உள்ள எம்ஆர்பி என்ன போட்டிருக்கு? எம்ஆர்பியா? 2600 ரூபாய் போட்டிருக்கு. சரி, உனக்காக டிஸ்கவுண்ட் 2200 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்க. டேய், ஏன்டா இப்படி? வீரா ஆசைப்பட்டு கேக்குற, காசு கேக்குற. இங்க பாடுறா, வீரா இது வரைக்கும் பிடிச்சதுன்னு எதையுமே எடுத்தது கிடையாது. சார், என்ன என் முன்னாடி மேல எனக்கும் லவ் இருக்குதான். அதுக்காக கடையில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அள்ளி அவளை போட்டுக்க சொல்ல முடியுமா? காதல் வேற, பிசினஸ் வேற. நீ வேலையை பார், என் பொண்டாட்டிக்கு அது புரியும் இல்ல வீரா? என்னக்கா எடுத்துக்கிறீங்களா? நிவே பாக்குறேன். இல்லக்கா, இது ஒரு புடவை தான் வந்திருக்கு. யாராவது பார்த்தா எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? சரி, இதை நீ தனி எடுத்து வை, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரி. 2200 டிஸ்கவுண்ட். என்ன டார்லிங், ஏன் நீ இவ்வளவு லவ்வோட பாக்குறீங்க? அதெல்லாம் வீட்ல பாத்துக்கலாம், பப்ளிக். 2200 ரூபாய் தானே? பணத்தோட வந்து எடுத்துக்கிறேன். போ. அதை எடுத்து வை, நான் வந்துடுறேன். டேய், அவ உன்னை முறைக்கிறாடா. தெரியும்டா, எங்களுக்குள்ள முறைக்கிறது கூட லவ் தான். நீ போய் வேலையை பாரு போ.